வணக்கம். இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் மதுஷ்யா மகேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். மீண்டும் உச்சத்தை தொட்ட தங்க விலை. கொழும்பில் பட்டப்பகலில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூடு பதைபதைக்கும் காணொளி. கொழும்பு தேசிய மருத்துவமனை பிணவரையிலிருந்து மாயமான குழந்தையின் சடலம். தண்டவாளத்தை கடக்க முற்பட்ட பெண்ணுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. யாழில் நடந்த துயரம். 15 நாட்களாக காணாமல் போன நபர் வீடொன்றில் உருக்குலைந்த நிலையில் சடலமாக மீட்பு. 8 மாதங்களில் 36,708 பேருக்கு டெங்கு, 19 பேர் பலி. முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜி ஜெயசுந்தர விடுதலை. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. அந்த வகையில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக அதிகரித்த தங்க விலையானது இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது. இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 1,71,021 ரூபாவாக காணப்படுகிறது. அத்தோடு 24 கேரட் தங்க கிராம் 37,780 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 24 கேரட் தங்க பவுன் 3,02,250 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கேரட் தங்க கிராம் 34,640 ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் 22 கேரட் தங்க பவுன் 2,77,100 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மேலும் 21 கேரட் தங்கம் 1 கிராமின் விலை 33,060 ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் 21 கேரட் தங்க பவுன் இன்றைய தினம் 2,64,500 ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மாளிகாவத்தை ஜும்மா மஸ்ஜித் வீதியில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. வணிக நிறுவனம் ஒன்றில் இருந்த இளைஞர் ஒருவரை குறிவைத்து இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த இளைஞர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மோட்டார் சைக்கிளில் வந்த 2 நபர்கள் T56 துப்பாக்கியை பயன்படுத்தி துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பிணவரையில் வைக்கப்பட்டிருந்த குழந்தையொன்றின் சடலம் காணாமல் போயுள்ளதாக மருதானை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தெமட்டகொடை காவல்துறை பிரிவில் உள்ள மாளிகவத்தை தொடர்ந்து முனையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த தொடர்ந்தொன்றின் கழிப்பறையிலிருந்து கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி குறித்த குழந்தையின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மாளிகவத்தை தொடர்ந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த தொடர்ந்து எண் 8346 3ஆம் வகுப்பு பெட்டியில் இருந்து மீட்கப்பட்டது. உயிரிழந்த சிசுவின் வயது சுமார் 3 நாட்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் தெமட்டகொடை காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்திருந்த நிலையில் நீதவானின் உத்தரவின் பேரில் குழந்தையின் சடலம் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் பிணவரையில் வைக்கப்பட்டது. குறித்த சடலம் தொடர்பில் கடந்த 29ஆம் தேதி மற்றும் 31ஆம் தேதிகளில் மரண பரிசோதனை நடத்துவதற்காக தெமட்டகொடை காவல் நிலைய அதிகாரிகள் கொழும்பு தேசிய மருத்துவமனை பிணவரைக்கு சென்று குழந்தையின் சடலம் தொடர்பில் விசாரித்த போது அதன் சடலம் அங்கிருந்து காணாமல் போயுள்ளமை தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் இதுகுறித்த மேலதிக விசாரணைகளை மருதானி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் கொடிகாமத்தில் இன்று இடம்பெற்ற ரயில் விபத்தில் பெண்ணொருவர் ஸ்தலத்தில் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் சுன்னாகம் தெற்கு பகுதியில் வசிக்கும் 44 வயதுடைய சங்கீதா என்பவரே உயிரிழந்தவர் ஆவார். கொடிகாமம் நட்சத்திர மகால் திருமண மண்டபத்துக்கு அருகாமையில் பகல் 11:30 மணியளவில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. காங்கேசன் துறையிலிருந்து புறப்பட்டு கொழும்பு நோக்கி சென்ற யாழ்தேவி ரயில் கொடிகாமம் பகுதியில் சென்று கொண்டிருக்கும் போது பெண்ணொருவர் கொடிகாமம் நட்சத்திர மகால் திருமண மண்டபத்துக்கு அருகாமையில் உள்ள கடைக்கு செல்வதற்காக தண்டவாளத்தை கடக்க முற்பட்ட போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. பெண்ணின் சடலம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. குறித்த பெண் பள்ளியை பிறப்பிடமாக கொண்டவர் எனவும் பள்ளிப்பகுதியில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்று வீடு திரும்பும் போதே இந்த சம்பவம் நடைபெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் கொடிகாமம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிர்தவுஸ் பள்ளி வீதி பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் இன்று மதியம் உருக்குலைந்த நிலையில் ஆணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சடலமாக மீட்கப்பட்டவர் கடந்த 15 நாட்களாக காணாமல் போன நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்மாந்துறை பிரதேசத்தைச் சேர்ந்த 55 வயதுடைய மதிக்கத்தக்கவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். நிர்மாணிக்கப்பட்டு வரும் வீடொன்றின் 2ஆம் மாடியில் சடலம் ஒன்று அழுகிய நிலையில் கிடப்பதாக வீட்டின் உரிமையாளர் போலீசாருக்கு தெரிவித்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் 15 நாட்களாக காணாமல் போன நிலையில் உறவினர்கள் தேடி வந்துள்ளனர். மனநிலை பாதிக்கப்பட்ட இவர் சகோதரி ஒருவரின் வீட்டில் தங்கியிருந்த நிலையில் காணாமல் போனதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை சம்மாந்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
கடந்த 8 மாதங்களில் மட்டும் நாட்டில் 36,708 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் 2,749 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அத்துடன் இவ்வருடத்தில் இதுவரை 19 டெங்கு நோயாளர்கள் உயிரிழந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. டெங்கு மற்றும் சிக்கன் குனியா இரண்டும் தற்போது அதிகம் பரவி வருவதால் யாருக்கேனும் காய்ச்சல் இருந்தால் அவர்கள் பாராசிட்டமால் மட்டும் எடுத்துக் கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். ஒருவருக்கு காய்ச்சல் இருப்பின் அவர் டெங்கு வைரஸினால் பாதிக்கப்பட்டிருந்தால் புற வலி நிவாரணிகளை உட்கொள்வது உட்புற இரத்தப்போக்குக்கு வழிவகுக்கும். எனவே பொதுமக்கள் இதுகுறித்து விழிப்புடன் இருக்குமாறும் 3 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நீடித்தால் உடனடியாக மருத்துவ சிகிச்சை பெறும்படி சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் போஜித் ஜெயசுந்தரவை விடுதலை செய்து நீதிமன்றம் இன்று அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. போலீஸ் தலைமையகத்தின் மின்தூக்கி இயக்குபவரை அச்சுறுத்தியதாகவும் தாக்கியதாகவும் குற்றம் சுமத்தி வழக்கு தொடரப்பட்டிருந்தது. போலீஸ் மா அதிபராக கடமையாற்றிய காலத்தில் அவர் இவ்வாறு மிரட்டியதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கினை விசாரணை செய்த நீதிமன்றம் முன்னாள் போலீஸ் மா அதிபர் போஜித் ஜெயசுந்தர குற்றமற்றவர் என அறிவித்து தீர்ப்பளித்துள்ளது. கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.